சுவையாக இருக்கும் சக்கர பொங்கலோ சந்தனமோ மலரோ, ஆபத்து வந்தால் காப்பாத்தாது. ரெண்டுமே வேணுமே. காப்பாத்துறதாவும் இருக்கணும், அப்ப ரக்ஷகத்துவம் இருக்கு, காக்கும் தன்மை இருக்குன்னு பொருள். அதே சமயத்தில் நமக்கு அது சுவையாகவும் இருக்க வேண்டும். பகவானுடைய நாமங்கள் தான் அப்படி இருக்கும். ஆபத்து வந்த காலத்தில் காக்கிறது. அதோடு மட்டுமல்ல, நாமங்களை சொல்ல சொல்ல இன்பமாக இருக்கிறதே, அந்த சொல்லும் இன்பத்துக்காகவே எத்தையும் கொடுப்போம். ரொம்ப ஆச்சரியமான ஒரு சூத்திரம். அதை மட்டும் சொல்லிட்டா நாம சங்கீர்த்தன மகாத்மியத்தை ஓரளவு பார்த்துக்கலாம். இது எத்தனை நாள் சொன்னாலும் சொல்லி முடிக்க போறது இல்லை. அப்ப கடைசியா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, எத்தனை நாள் கேட்டாலும் விடாம காலை மாலை ராத்திரி இல்ல நாள் முழுக்க இல்ல போறச்சே வரச்சே உட்காரச்சே தூங்கறச்சே எப்போதாவது இருந்தாலும் விடாம நாமங்களை சொல்ல வேண்டும். பாதேயம் புண்டரீகாட்ச நாமசங்கீர்த்தனாமிருத்தம்னு சொல்லுவார்கள். நாம வழி போக்குறோம், இந்த ஊர்ல இருந்து அந்த ஊருக்கு புறப்பட்டு போறோம். அப்ப கட்டு சாதம் கட்டிட்டு போவோம் இல்லையோ. இப்பெல்லாம் ஏதோ பாக்கெட்ல கட்டின்னு விடுறோம், அதுல பண்றோம் இதை பண்ணலாம். அந்த நாள்ல எல்லாம் சின்ன கம்பு வச்சிருப்பா, அதுல அப்படி தொங்கும், மூட்டையா கட்டி சாதத்தை எடுத்துன்னு போவாளோ இல்லையோ. அது போகிறதுக்கு வழித்துணை, போரடைச்சே சாப்பிட்டுன்னு போலாங்கிறதுக்காக. அது ஒருத்தர்கிட்ட இல்லேன்னு வச்சுப்போம். இல்ல அவர் காட்டு மார்க்கமா போயிருக்காரு, அதை தொலைச்சுட்டாருன்னு வச்சுப்போம். இல்ல சிங்கம் கடிக்க வருது, அதை வச்சு காப்பாத்திக்க முடியுமா? பாதேயம் வழியிலே எப்போதும் துணையாக வருவது புண்டரீகாட்ச நாம சங்கீர்த்தனம். பகவானுடைய நாமங்களே எப்போதும் வழிக்கு நமக்கு துணையாக வரும். அந்த நாமங்களை என்று நாம் சொல்லாமல் இருக்கிறோமோ, என்று பெருமானை நினைக்காமல் இருக்கிறோமோ, அன்றனக்கவை பட்டினி நாளே. ஆழ்வார் பாசுரத்துல சொல்றார், ஏகாதசி எல்லாம் எனக்கு பட்னி இல்லை. எனக்கு என்னைக்கு உண்மையான பட்டினி தெரியுமோ? பகவன் நாமங்களை சொல்லாத நாள் பட்டினி நாள். நாமங்களை ஏன் சொல்லாத இருக்க போறோம்? இவ்வளவு சுலபமான வழி மோட்சத்துக்கு போறதுக்கு இருக்கிறச்சே எதனால் நாமங்களை சொல்லாமல் இருப்போம்? ஒருத்தன் வேணும்னு பேச ஆரம்பிச்சான், சுவாமி நானும் நாமத்தை சொல்லணும்னு பாக்குறேன், நாமங்களே கிடைக்கல. பெருமாளுக்கு பேர் நிறைய இருந்ததுன்னா சட்டுன்னு கிடைக்கும், எனக்கு அக்சசிபிலிட்டியே இல்லை, நாமங்களே கிடைக்கலன்னார். கோவந்தூர் தாழ்வாருக்கு நமோ நாராயணாவென்னு ஓவாதுரைக்கும் உரையுண்டே. 1000 நாமங்களை ரிஷிகள் பாடி வச்சிருக்கா, நீ என்ன நாமமே கிடைக்கலன்னு சொல்ற? இருக்கு. நாம சரின்னு உடனே நம்ம ஆர்குமெண்ட்டை மாத்தினோம். சாமி அதில்ல, நாமங்களை சொல்றதுக்கு நாக்கு தேடினேன், நாக்கு கிடைக்கல. சொல்லணும்னா நாக்கு வேணுமோ இல்லையோ? தேடி தேடி பார்த்தீங்க, எந்த கடையில கிடைக்கும் என்று கேட்டோம். ஆழ்வார் பதில் சொன்னார், நான் வாயிலுண்டே. கடையில தேடின்னு போகாதே, உன் வாய்க்குள்ள இருக்குன்னார். நான் வாயிலுண்டே நமோ நாராயணாவென்னு ஓவாதுரைக்கும் உரையுண்டே. 3வது நம்ம வேற நொண்டி சாக்கு சொன்னோம். இல்ல எங்களுக்கு பொழுதே இல்லை, காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் ஒரே வேலை, வேலைப்படுவனாலே கேசவா நாராயணான்னு சொல்ல முடியல அப்படின்னு சொன்னமா, ஆழ்வார் உடனே பிடிச்சிட்டார். இப்ப நீ ஒரு நிமிஷம் கேசவா நாராயணான்னு சொல்ல முடியலேன்னு பார், அந்த ஒரு நிமிஷத்துல கேசவா நாராயணான்னு சொல்லிருக்கலாம் இல்லையோ? சொல்ல முடியலேன்னு சொன்ன நாழி ஆகட்டும் பார்க்கலாம், ஆகட்டும் பார்க்கலாம். ஒருத்தர் மரணப்படுக்கையில் இருந்தார், ஒரு ஆச்சாரியன் அவரை பாக்குறதுக்காக வந்தார். இதான் நல்ல வார்த்தை சொல்லுன்னா, நமோ நாராயணான்னு சொல்லு, 8 எழுத்து மந்திரத்தை சொல்லுன்னார். அவருடனே ஆகட்டும் பார்க்கலாம், ஆகட்டும் பார்க்கலாம், 8 எழுத்தோ இல்லையோ அப்படின்னு சொல்றது கூட பிராணம் படுத்து. ஆச்சாரியன் நினைச்சிருந்தார், இவன் ஆகட்டும் பார்க்கலாம்னு சொன்ன நேரத்துல நமோ நாராயணாயா சொல்லிருக்கலாம், அதுக்கு கூட அவனுக்கு பாக்கியம் இல்லாத படுத்தோ இல்லையோ. அதனால நமக்கு பொழுது நிறைய இருக்கு, கடைசியில என்னதான் இல்ல, பொழுதும் இருக்கு, நாக்கும் இருக்கு, நாமங்களும் உள்ளன. என்ன இல்லை? ஈடுபாடு இல்லை, மனம் இல்லை, ஸ்ரத்த இல்லை. அது இருந்ததுன்னா தாராளமாக சொல்லலாம். என்று சொல்லவில்லையோ அன்று பட்டினி நாள். ஒருத்தன் பெருமானை மறுப்பவன் கூட அவன் நாமங்களை மறுப்பது கிடையாது. பெற்ற தாய் தெய்வம் போன்றவள், ஏனோ ஒரு பிள்ளை அவளை வெறுத்தான், கண்டவுடன் கையால் ஓங்கி அறைந்தான், கை வலித்தது அம்மா என்றான். அம்மா கேட்டா, என்ன பிடிக்கல, ஆனா என்ன அடிச்சதுக்கு கை வலிக்கிறச்சே அம்மான்னு சொன்னியே, என் பேர் மட்டும் பிடிச்சுதான். பிள்ளை பதில் சொன்னா, ஆமா உன்னத்தான் பிடிக்கல, உன் பேரை இல்லேன்னு யாரு சொன்னா? அதே போல மாத்ருகாத்துகனுக்கும் கை நொந்தால் அம்மே என பிராப்தி உண்டாமா போலே திருநாமம் சொல்லுகைக்கு சர்வரும் அதிகாரிகள். அவனையே இல்லை செய்கிறவன் கூட அவன் திருநாமத்தை இல்லேன்னு சொல்ல மாட்டான். பெருமான் திருடன், கள்வன், கடவுள் இல்லை என்று சொல்லணும்னா கூட கண்ணன்னு சொல்லித்தானே இல்லேன்னு சொல்லணும், ராமன்னு சொல்லித்தானே இல்லேன்னு சொல்லணும். அவனை இல்லை செய்யலாமே தவிர அந்த நாமங்களை இல்லை செய்வதற்கு இயலாது. அவன் தூரத்தனாக இருந்தாலும் இது பக்கத்திலிருந்து நமக்கு உதவிடும். நாம சங்கீர்த்தனம் சொல்லுவதற்கு எந்த தகுதியும் தேடி போக வேண்டாம், இதுவே அனைத்து தகுதிகளையும் பெற்று கொடுக்கும். ஆகையாலே திருமாலே, நாராயணனே, மாதவா, ஸ்ரீதரா, கோவிந்தா, மதுசூதனா, ஹே கிருஷ்ண, ஹே ராம, ஹே கோவிந்த என்று எப்போதும் சொல்லிக் கொண்டிருப்போம். அஜாமிளன் கதையிலிருந்து இந்த உண்மையை புரிந்து கொள்ளுவோம் என்று விண்ணப்பித்து
இந்த சரித்திரம் முடிவடைகிறது. ஒரு முக்கியமான அறிவிப்பு, இந்த அஜாமிளன் கதை வந்திருந்த விஷ்ணு தூதர்கள் அவனை ஆசுவாசப்படுத்தி சமாதானப்படுத்தி யமதூதர்களுக்கு நல்ல பதில் சொல்லி, இனிமே ஏதேனும் உங்களுக்கு வேணுமென்னால் இங்கு பேச வேண்டாம், இவனை விட்டுடுங்கோ, நீங்க யமதர்மராஜனிடத்துல போய் பேசிக் கொள்ளுங்கள், இங்கு இனி பதில் கிட்டாது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுட்டா. இவனை பாசக்கயத்திலேருந்து விடுதலை பண்ணி விட்டுட்டா. ஏவம் சுவிநிர்ணீய தர்மம் பாகவதன் நிருப தம் யாமிய பாஷான் நிர்முச்சிய விப்ரம் மிருத்யோர் அமூமுச்சன். யமபாசத்திலிருந்து அவனுக்கு விடுதலை பெற்று கொடுத்தார்கள். அவளிடத்திலே அஜாமிளன் ஏதோ பேசுவதற்கு தொடங்கினான். அவன் நிற்கவே இல்லை. உடனே அந்த 4 விஷ்ணு தூதர்களும் பறந்தே போயிட்டான். த்விஜப் பாஷாத் வினிர்முக்தா கதபீஹி பிரகிருதிங்கதா. பயம் தொலைஞ்சவுடன் இயற்கை தன்மை அஜாமிளனுக்கு வந்தது. ஏதோ